ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். நம்ம மல்டி பேக்கர் அப்படின்ற டாபிக் சீரீஸ் இப்போ ஆக்சுவலி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் போன கிளாஸில் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் பற்றி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இப்போ அடுத்த வீடியோஸில் ஸ்டாக் செலெக்ஷன் 2, 3லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கற்றுக்கிட்ட ப்ரியார் கான்செப்டோட எக்ஸிட் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். எப்பவுமே ஒரு ஸ்டாக் என்ட்ரி எடுக்கிறத விட எக்ஸிட் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. பட் ஒன்ஸ் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் பீப்புள் வுட் பி லைக் எங்க வெளியில வரணும்னே தெரியாம ரேண்டமா எக்ஸிட் ஆகி அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட உழைப்பே அந்த இடத்துல வேஸ்டா போயிடும். ஸோ அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்ட்ரியை விட எக்ஸிட்டுக்கு தான் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்த அந்த மல்டி பேக்கர் பார்ட் 1 அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்கோட எக்ஸிட் தான் நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் அசியூம் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆயிட்டேன். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 2 மூவிங் அவரேஜ் கிராஸ் ஆன உடனே இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ட்ரி ஆகணும்ன்றது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியா பார்த்துருக்கணும். அண்ட் இது டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆயிடுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு எங்க எக்ஸிட் ஆகணும்னு தெரியல. இதுதான் ஒரு பெரிய கவலையா இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம இங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸ்டு டார்கெட். ஃபிக்ஸ்டு டார்கெட் மல்டிபேக்கர் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா 25% செட் பண்ணிடலாம். இது ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு 25% உங்களுக்கு கிடைக்குது, விச் இஸ் ஆக்சுவலி 1/4 ஆஃப் யுவர் கேபிட்டல். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க எக்ஸிட் ஆயிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், அக்யூரசி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டார்கெட் வச்சு வெளியில் வரும்போது இது ஒன் மெத்தடாலஜி. செகண்ட் மெத்தடாலஜி என்னன்னா, எனக்கு இன்னும் நல்லா மேலே போகும்னு தெரியுது, ஆனால் ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் எப்படி என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்ஸ் நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆயிடுறேன். என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கிரீன் கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரீன் கலர் லைனை விட்டு எப்போ கேண்டில்ஸ் வெளியில வருதோ அப்போ நம்ம எக்ஸிட் ஆனா போதும். ரொம்ப சிம்பிளா தான் தெரியும், பட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் மெத்தடாலஜி. இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இது இந்த கிரீன் கலர் லைன் விட்டு எப்போ வெளியில வருது முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்னும் மேலதான் போயிட்டு இருக்கு. இந்த லைன் தாண்டி வெளியிலேயே வரல பாருங்க. இது வரைக்குமே இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்லா ஹைட் போயிருக்கு. ரொம்ப ஒரு பெரிய ஹைட் கொடுத்துருக்கு இந்த லாஸ்ட் ஒரு 10-15 டேஸ் பார்க்கும்போது. பட் ஆனால் இன்னும் இந்த கிரீன் கலர் லைன் விட்டு வெளியில வந்துச்சுன்னா வரல. ஸோ எப்போ அந்த கிரீன் கலர் லைன் விட்டு வெளியில வருதோ அந்த மாதிரி டைம்ல எக்ஸிட் பண்றது பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்ஸ்ல யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். சில ஸ்டாக்ஸ்ல இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பட் எல்லா ஸ்டாக்லயும் இந்த மாதிரி சூப்பராக கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு சிலது ஓப்பனிங்லேயே கூட வெளியில வந்துடலாம். அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா we cannot able to capture every movement in market. இது ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் பை அட் பாட்டம் செல் அட் டாப்னு நினைப்பாங்க. அது எல்லாராலையும் எல்லா டைம்லையும் பண்ண முடியாதுன்றது தான் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ஒரு எக்ஸிட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, கிரீன் நோட் எப்போ வெளியில வருதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிடலான்றது தான். ஸோ நான் உங்களுக்கு 2 எக்ஸிட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று ஃபிக்ஸ்டு விச் இஸ் 25% ஃப்ரம் யுவர் என்ட்ரி ப்ரைஸ். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ கூட டிராவல் பண்ணுறது. அண்ட் நெகட்டிவ் எக்ஸிட் பற்றி சொல்லணும்னா, ஸ்டாப் லாஸ் பற்றி சொல்லணும்னா, நம்ம எப்பவுமே ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் ஆஃப் 10% ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே தான் மல்டிபேக்கருக்கு யூஸ் பண்ண போகிறோம். 10% ஃப்ரம் யுவர் என்ட்ரி ப்ரைஸ். எக்ஸாம்பிள் 100 ரூபாயில் என்ட்ரி ஆகுறீங்க, அப்போ 90 rupees ஸ்டாப் லாஸ். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் அதாவது இந்த பேசிக் டார்கெட் ஆர் ஃபிக்ஸ்டு டார்கெட் 25%. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு டார்கெட்டாக இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி மேனுவலாக நானாக எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு டார்கெட் வேணும்னா இஎம்ஐ பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஓரியன்டான ட்ரேடிங் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப குவாலிட்டியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ரேண்டமாக போயிட்டு நீங்கள் ஒரு 5% வந்துருச்சு, 8% வந்துருச்சு, எக்ஸிட் ஆகிட்டேன், இல்லை ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நாலு என்ட்ரி கரெக்டாக தான் பண்ணும், ஒன்று தான் தப்பு பண்ணும். அந்த ஒன்று தப்புல என்ன ஆகும்னா திருப்பி நம்ம ஆரம்பிச்ச இடத்துலேயே நிற்போம். அது நம்மளுக்கு வேணுமா? வேணாம். ஸோ அதனால நம்ம இந்த சிஸ்டம் ஓரியன்ட் ட்ரேடிங் பழகும். ஓகே, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க you will start seeing confidence in your trading. உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கும். ஒரு பிசினஸ் பண்ற ஃபீல் வரும், ரேதர் தேன் ஒரு பயத்தோட பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுவாரு. ஓகே, இது நான் மட்டும் பண்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்
ஒரு 3000-4000 பேர் வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து லேர்ன் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுன்றது தான் என்னோட பாயிண்ட். ஓகே. அண்ட் நம்மளோட வீக்கெண்ட் ஒர்க் ஷாப் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆக போகுது. சென்னையில் டி நகரில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சாட்டர்டே சண்டே தான் இந்த கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்மீடியட் பர்சனாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் வந்து உங்களோட ட்ரேடிங் நாலேஜை அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்மின் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கான்செப்ட் எப்படி தேவைப்படுதுன்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப 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 முக்கியமாக ஒரு பாயிண்ட் அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்ண போகிறோம். எல்லா விதமான டாபிக்ஸும் நம்ம அந்த இடத்துல பார்க்க போகிறோன்றது தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அட்மினுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிடுங்க. நன்றி.